வைஷ்ணவி, உங்க பாட்டோட இந்த நிகழ்வை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. மகாதேவ சிவசம்போ மகாதேவ சிவசம்போ ஸ்ரீமரகோட்டி சுந்தர பிரபு ஸ்ரீ மகாதேவ சிவசம்போ श्रीमरकोटि सुन्दर प्रभु श्रीमहादेव शिवशम्भो सहस्रकोटि जनपालना सहस्रकोटि जनपालना साधु संरक्षण पावना महादेव शिवशम्भो श्रीमरकोटि सुन्दर प्रभु श्रीमहादेव शिवशम्भो सर्वेश्वर करुणाकरमूर्ते सर्वेश्वर करुणाकरमूर्ते सामगान प्रिय वेदपूते परमेश्वर गंगाधर कीर्ते परमेश्वर गंगाधर कीर्ते पतित पावन श्री पशुपते महादेव शिवशम्भो श्रीमरकोटि सुन्दर प्रभु श्रीमहादेव शिवशम्भो. ரொம்ப நன்றி வைஷ்ணவி, ரொம்ப அழகா பாடினீங்க. இன்னும் தொடர்ந்து கத்துக்கணும். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டிஸ்கஷனுக்கு போகலாம். சாரதாவுக்கு வந்து இது ஒரு பிடிச்ச டாபிக்னு தான் நானும் நினச்சேன். ஏன்னா நீங்கள் ஆஸ்டின் சவுந்தர் சார் அனுப்புகிற எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அடல்ட் ஃபிக்ஷன் தான் படித்ததா எழுதியிருப்போம். சாரதா ஒரு தனி செக்ஷன் போட்டு வித் சில் கிட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சுது. நான் என் பொண்ணு புக்கு படிக்கிறத பார்த்துட்டு இந்த புக்கெல்லாம் வந்து ஒரு எலிமெண்ட்ரி கிட்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. அதுக்கு இவ்வளோ இன்வெஸ்டடாக சாரதா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதனால அவங்கக்கிட்டேருந்து இன்சைட்ஸ் நமக்கு கிடைக்கிறதும் நமக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். சாரதா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஷூர். எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோட ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நான் ஏன் இந்த தலைப்பை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். அதோடு சேர்த்து நான் இந்த தலைப்பில் பேசுகிறதுக்கு என்ன தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு எனக்கே ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் எதுக்கு இதை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் இங்கே வந்து என்னுடைய எனக்கு 2 டாட்டர்ஸ் 16 அண்ட் எனக்கு 2 டாட்டர்ஸ் 16 அண்ட் 11. என் பெரிய பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கிறப்போ நிறைய தடுமாறி எப்படி எப்படி வந்து புக்ஸை சூஸ் பண்ணி கொடுக்கறது அப்படின்லாம் தெரியாது. அதாவது நிறைய படிக்கணும் குழந்தைங்களுக்கு புக்ஸ் அப்படின்னு ஆசை மட்டும் இருந்தது. ஆனால் என்ன மாதிரி புக்ஸை படிக்க முடியும் அவங்களுக்கு அப்படின்லாம் ரொம்பலாம் தெரியாது. இதர் பார்ன்ஸ் அண்ட் நோபல் போவோம், இல்லைன்னா பார்ன்ஸ் அண்ட் நோபல் போவோம், இல்லைன்னா லைப்ரரி போவோம். நீங்க வாட்ஸ்அப் குவிட் பண்ணிருங்க, நீங்க அன்ஷேர் பண்ணிட்டு ஜஸ்ட் இன் கேஸ். அது ஆக்சுவலி அதனால தான் வருதா?
ஓ, இதை குட் பண்ணிடலாமா? அங்கே ஓகே, தேங்க்யூ. ஓகே, அவ சின்ன பொண்ணா இருந்தப்போ என்ன எங்க என்ன மாதிரி புக்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே சில வருஷம் ஆச்சு. அவ ஒரு 5 வயசு ஆச்சு. அது வரைக்கும் வந்து ஏதோ கூகுள் பண்ணுவோம். அப்போ இருந்த ரிசோர்ஸஸ்ல என்ன தெரியுதோ அங்கே அதை சூஸ் பண்ணுவோம். அது நம்ம குழந்தைக்கு பிடிச்சதா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் நிறைய ட்ரையல் எரர்லேயே நிறைய டைம் போன மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் தான் முதல்ல இந்த நியூபெரி மெடல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அது வரைக்கும் அப்படி ஒன்று இருக்கிறது கூட தெரியாது. கால்டிகாட் மெடல் இந்த மாதிரிலாம் ஓகே, ஃபிக்ஷன், லிட்ரரி ஃபிக்ஷன் அப்படிலாம் கூட இருக்குது குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் தெரியாது. அவள் ஒரு கிட்டத்தட்ட 7 வயசு ஆறப்போ தான் எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இன்னொன்று, நிறைய அது மாதிரி நான் மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ நான் கவனித்தது வந்து ஜென்ரலாக ஒரு குழந்தைங்க ஃபிக்ஷன்னா அது வந்து ஒரு என்ன, அதில் நம்ம படிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதில் என்ன லிட்ரரி குவாலிட்டி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து அது குழந்தைங்க புக்கு படிக்கணும் அப்படின்றது வந்து அவங்க ஒகேபுலரி டெவலப் பண்ணணும், இல்லைனா அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய வந்து அவங்க லாங்குவேஜ் ரைட்டிங் ஸ்கில் பெட்டர் ஆகணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு மோட்டிவோடு தான் அவங்க பார்க்குற மாதிரி தோணுது எனக்கு. அதில் நமக்கு என்ன இருக்குது, இல்லைன்னா இதில் வேற என்ன பெனிஃபிட் இருக்க முடியும் அப்படின்னு அப்படி ஒரு 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 இப்படி ஒரு அற்புதமான உலகம் நான் கண்டடைஞ்சிருக்கேன். அதை யாரும் பார்க்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் இந்த ஸ்பீச்சில். இன்னொன்று, எனக்கு என்ன தகுதி இருக்குன்ற ஒரே தகுதி தான் எனக்கு என்னுடைய சின்ன பொண்ணோட தான் நான் நிறைய படிச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப ஒரு லிமிட்டட் செட்டு தான். ஒரு குழந்தையோட டேஸ்ட்டுக்கு எவ்வளோ புத்தகம் இருக்க முடியும், அது மட்டும்தான் எனக்கு ஃபெமிலியராக இருக்குது. அது தவிர ஒரு பெரிய உலகம் இருக்குது. ஒரு லைப்ரரி போனால் சில்ட்ரன் செக்ஷன் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதில் நான் ஒரு ஐ ஹேவன்ட் ஈவன் ஸ்க்ராட்ச் த சர்ஃபேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து அதை நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு பர்சனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். முதல்ல இந்த ஸ்பீச் எதை பற்றி இல்லை அப்படின்றதையும் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீச்சில் நான் என்னுடைய ரொம்ப லிமிட்டட் ஃபோக்கஸாக தான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா குழந்தைகள் இலக்கியம்ன்றது ரொம்ப பெரிய கடல். எல்லாத்த பற்றியும் பேசுகிறதுக்கு நமக்கு இன்றைக்கி டைம் கிடையாது. ஸோ கமர்ஷியல் ஃபிக்ஷன், பர்சி ஜாக்சன், ஹாரி பாட்டர், இந்த மாதிரி சீரீஸ் நிறைய ஃபேமஸ் சீரீஸ்லாம் நமக்கு தெரியும். அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. இதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து அவங்க ஒரு வாட்டி படிக்க ஆரம்பித்தா தாங்களே ஒரு பேஜ் டர்னர் தான், அவங்களே படிச்சிருவாங்க அந்த புத்தகத்தை. அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இன்னொன்று வந்து சின்ன 5 வயதுக்கு இல்லைன்னா 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க படிக்கிற அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட் தான். அந்த புக்ஸ்லாம் கூட அது ஒரு பெரிய உலகம்தான். இந்த டாக்டர் சூஸ் எல்லாருக்குமே தெரியும். அது தவிர எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது குழந்தைங்களுக்கு. அதை பற்றியும் நான் பேச போகிறது கிடையாது. பிக்சர் புக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி புக்ஸ். கிராஃபிக் நாவல்ஸ் அதுவுமே வந்து பெரிய குழந்தைங்க படிக்கிற மாதிரி ரொம்ப நல்ல கிராஃபிக் நாவல்ஸ்லாம் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அது சேர்ந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஃபார்மேட் இல்லை. ஏன்னா அது நிறைய பிக்சர்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். அது சேர்ந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதை பற்றியும் நம்ம பேச போகிறது கிடையாது. நான் ஃபிக்ஷன் பக்கமே நம்ம போகிறது கிடையாது. அதுவும் நிறைய இருக்குது, சேர்ந்து படிக்கலாம். ஆனால் அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. நான் பேச எடுத்துகிட்டு இருக்கிற டாபிக் வந்து இந்த மிடில் கிரேட் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக லிட்ரரி ஃபிக்ஷன். ஒரு 8 to 12 இயர்ஸ் ஓல்டு குழந்தைங்களுக்கு அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறாங்க. அந்த வயசு குழந்தைங்க படிக்கிற புஸ்தகங்கள் இந்த புஸ்தகங்கள்லாம் ஸ்கூலில் நிறைய டீச்சர்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு படிக்கிறாங்க. பாட புத்தகமாகவே வச்சுருக்காங்க. இதில் 8 to 12ன்னு சொன்னால் கூட என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஒரு 5 வயசு குழந்தைங்கள்லேருந்து அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த கதையை. அவங்க தானாக வாசிப்பாங்களான்னு அநேகமாக பண்ண மாட்டாங்க. இந்த கதைகள்லாம் வந்து இந்த குழந்தைங்களோட அட்டென்ஷன் கிராப் பண்ணுற மாதிரி எழுதப்பட்டு இருக்காது. ஆனால் வந்து நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து வாசிக்கிறப்ப அவங்க கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கதையாக தான் இருக்கும். ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்தே படிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கும் சின்ன குழந்தைங்க கூட இருக்கலாம். இது ஃபார் செகண்ட் வந்து இதுக்கும் வந்து ஒரு கமர்ஷியல்னு கூட சொல்ல தேவையில்லை, நான் லிட்ரரி ஃபிக்ஷன் வச்சுக்கலாம். என்ன டிஃப்ரென்ஸு? நம்ம வந்து அடல்ட் லிட்ரேச்சருக்கு சொல்கிற அதே இதுதான். ஒரு
இந்த இந்த மாதிரி ஃபிக்ஷன் நம்ம நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற ஒன்னனும் இல்லையா ஐவனோ இல்லைன்னா நான் போட்டிருந்தேன் இல்லையா அந்த லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் எனக்கு தெரிஞ்ச புஸ்தகங்கள் நான் வாசிச்சதுல எல்லாமே அதோட டிஃபைனிங் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பொருள் வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டியோ ஒரு ஆம்பிகியூட்டியோ இருக்கும். அது வந்து ரொம்ப கிளியராக ஒரு சிம்பிளாக இருக்காது. குழந்தைங்கள ஜஸ்ட்டு என்டர்டெயின் பண்ணுறதுக்கான பர்பஸ் கிடையாது. அதோட சம் காம்ப்ளெக்ஸ் தீம்ஸோட டீல் பண்ணும். கஷ்டமான தீம்ஸாக கூட இருக்கலாம். க்ரீஃப், லாஸ், சைல்டு அப்யூஸ் அந்த மாதிரி தீம்ஸ்லாம் கூட இருக்கலாம். இன்னும் கருப்பொருள் அது தவிர வந்து அதோட அந்த அந்த புனைவோட அந்த அந்த நடையோட குவாலிட்டி, அந்த ப்ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோஸோட குவாலிட்டி வந்து ஒரு நார்மல் ஃபிக்ஷனை விட ரொம்ப ஒரு எலிவேட்டடாக இருக்கும். அந்த லாங்குவேஜ், பியூட்டி ஆஃப் த லாங்குவேஜ், அந்த அதில் இருக்கிற படிமங்கள் அது எல்லாமே வந்து நம்ம நார்மல் லிட்ரேச்சரில் சொல்கிற மாதிரி தான். அதே மாதிரி இது வந்து பிளாட் ட்ரிவன் இருக்காது. பிளாட் ட்ரிவன்றது மெயின் பர்பஸ் கிடையாது. கதையை வந்து மூவ் பண்ணி என்டர்டெய்னிங்காக ஆக்கிறது அதோட பர்பஸ் இல்லை. அதில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸோட டெவலப்மெண்ட், அதுலேருந்து ஏதோ ஒரு அவங்க ஒரு 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 கான்ஃப்ளிக்டை ரீச் பண்ணுறாங்க, அதில் வந்து அவங்க எப்படி வெளியே வராங்க, அது அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக எழுதுகிற எனி லிட்ரேச்சருக்கு அப்ளை ஆகிறது தான். அதுதான் இதை வந்து லிட்ரரி ஃபிக்ஷன் அப்படின்னு எலிவேட் பண்ணுது. ஆமாம். ஸோ இதை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த என்ன அந்த குழந்தை இலக்கியம்னா அதோட கூறுகள் எது வந்து அதை வந்து லிட்ரரி ஃபிக்ஷன் இலக்கியம்னு நம்ம சொல்ல வைக்கிறது. நம்ம ஒன் அண்ட் ஒன்லி ஐவன் எத்தனை பேர் வாசிச்சிங்கன்னு தெரியல. ரொம்ப ஒரு வாசிக்கலைன்னா கூட நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷனுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக போய் வாசிங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு இந்த பர்டிகுலர் புத்தகம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி. ஒரு கொரில்லா வந்து வாஷிங்டன் ஸ்டேட்டில் ஒரு மாலில் ஒரு 27 வருஷம் ஒரு கேஜில் இருந்திருக்கு. அந்த கதையை அதுக்கப்புறம் அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஒருத்தர் எடுக்கிறாரு. அப்புறம் மக்களுக்கு அவேர்னஸ் வந்து அந்த கொரில்லா வந்து ரிலீஸ் பண்ணி ஜூ அட்லாண்டாக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இது ரியல் ஸ்டோரி. இந்த கதையை கேட்டு கேத்தரின் ஆப்பிள்கேட்ன்ற ஆத்தர் அவங்க எழுதுறாங்க இந்த கதையை. அந்த கதை எப்படி ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, அந்த கொரில்லாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. அந்த ஐவன்ற கொரில்லா அவன் தன்னுடைய கதையை சொல்லுது. அது மாலில் இருக்கிறப்ப ஆரம்பிக்குது. அதுலேருந்து இவங்களோட சொந்த புனைவு தான். மிச்சது நடந்ததெல்லாம் பக்கத்தில் ஒரு யானை, பக்கத்து கேஜில் இன்னொரு யானை இருக்குது. முதல்ல அதுக்கு வெளியில் போகணும் அப்படின்ற ஐடியாலாம் இல்லை ஐவனுக்கு. அந்த மாதிரி தாட்ஸ்லாம் கிடையாது. அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த பக்கத்து கேஜுக்கு இன்னொரு குட்டி யானை ஒன்று வருது. அந்த குட்டி யானை வந்ததும் இது லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படுது. இதுக்கு வந்து அந்த பெரிய யானைக்கு ஆல்ரெடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து காலில் ஒரு புண்ணு இருந்து சீழ்பிடிச்சு அது செத்து போயிடுது. அது போகிறப்போ அந்த சின்ன யானையை வந்து பார்த்துக்கிற பொறுப்பை ஐவன் கிட்ட கொடுத்துட்டு போகுது. ஸோ ஐவன் அது வந்து இப்போ தனக்கு ஒரு பொறுப்பு வந்துடுச்சு லைஃப்பில் அப்படின்ற ஒரு கொரில்லா வந்து ஒரு சில்வர் பேக் கொரில்லா வந்து ஒரு ப்ரொடெக்டர் பை நேச்சர். ஸோ தனக்கு இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது அப்படின்றதுனால அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்போ அது வரைக்கும் ஒரு சிம்பிள் லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்த அந்த கொரில்லா இந்த எப்படி என்ன ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஒரு ஜூக்கு இந்த ரூபின்ற குட்டி எலிஃபண்ட்டை மாற்றணும் அப்படின்றது தான் அதோட எய்மு. அந்த கொரில்லா ஆல்சோ ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட் பை நேச்சர். அழகாக படம்லாம் வரையும். படம்னா என்ன பிளாபாக வரையும். அதை வந்து அதை மாலில் வித்துட்ருப்பார் அவர். அந்த ஆர்ட்டை யூஸ் பண்ணி அது ஒரு 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 பிளான் பண்ணி அந்த ஆர்ட் மூலமாக அந்த கொரில்லா, அந்த ரூபி, இந்த கொரில்லா எல்லாருமே வந்து ஒரு ஜூக்கு போயிடுறாங்க எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில். இதுதான் கதை. இதில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த கதையில் அந்த கருப்பொருள் இருக்கு இல்லையா, அதில் வந்து பேசிக்கலி நம்ம வந்து இந்த ஆத்தர் நம்மளை அந்த அனிமல் ஒரு அபியூஸ் தான். அது ஒரு கொரில்லா, ஒரு மெஜஸ்டிக் சில்வர் பேக் கொரில்லாவை ஒரு மாலில் ஒரு சின்ன கேஜில் ஒரு ஷோ பண்ணுறதுக்காக போட்டு 27 வருஷமாக ஒரு சின்ன இடத்துல அது வாழ்ந்துருக்கு அப்படின்றது ஒரு ஷாக்கிங்கான ஒரு தீமு. அதை வந்து ரொம்ப அந்த கொரில்லா பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாரு இந்த ஆத்தர்.
இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான தீமை கூட ஈஸியாக ஒரு குழந்தை இலக்கியத்தில் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது. அதே மாதிரி காசமர்ன்ற இன்னொரு கதை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன். அதில் இன் அ வேர்ல்ட் ஆஃப் ட்ரீம் கிவர்ஸ், ஒரு செட் ஆஃப் ட்ரீம் கிவர்ஸ்னு இருக்காங்க. அவங்க தான் வந்து நைட் நமக்கு ட்ரீம் கொடுக்குறாங்க. அதுதான் அந்த கதையோட செட்டிங். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீமை வந்து அவங்க வந்து ஹீலிங்க்கு, அந்த மெமரிஸை வந்து நம்ம மைண்டில் பிளான் பண்ணி ஹீலிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழந்தை, ட்ரீம் கிவராக ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிற ஒரு குழந்தை தான் அதில் இருக்கிற ப்ரொட்டாகனிஸ்ட். அதில் வந்து அது ட்ரீம் கொடுக்க போகிற குழந்தை, ஹியூமன் குழந்தை வந்து ஒரு சைல்டு அப்யூஸ்க்கு ஆளாக இருக்கிற ஒரு குழந்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு தீமெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன குழந்தை நம்ம கிட்ட வாசிக்கிறப்போ அவங்களுக்கு அந்த அப்யூஸ், ஒரு ஒரு ஃபாஸ்டர் கேரில் இருக்கிற குழந்தை, இந்த மாதிரி ஒரு தீம்ஸ் எல்லாம் கூட ஒரு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது இந்த லிட்ரரி ஃபிக்ஷனில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஆழமான கருப்பொருள். சொன்ன மாதிரி வந்து புனைவெழுத்து நடை வந்து ரொம்ப அழகாக, இந்த எஸ்பெஷலி இந்த நியூபெரி மெடல் வின்னர்ஸ் வந்து அவங்க அது அது ஒரு க்ரைட்டீரியனாக வச்சுருக்காங்க. அந்த எழுத்து நடை வந்து அந்த கொடுத்த வார்த்தைகளும் அது வந்து ஒரு சாதாரணமாக இருக்காது, தூக்கி போடுற மாதிரி இருக்காது. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 லைன் போட்டிருக்கேன். இதில் வந்து அந்த பக்கத்து கேஜில் இருக்கிற அந்த யானையோடைய கண்களை வந்து ஐவன் டிஸ்கிரைப் பண்ணுறான் இப்படி. ஹர் ஐஸ் ஆர் லைக், அந்த குழந்தை ரூபியோட ஐஸ், ஹர் ஐஸ் ஆர் லைக் ஸ்டெல்லாஸ் பிளாக் அண்ட் லாங், her eyes are like stellas, black and long lashed, bottomless lakes fringed by tall grass. அதில் அந்த இமேஜே நமக்கு ஒரு கண்ணை நம்மளால் இமேஜின் பண்ண முடியுது. ஒரு பாட்டம்லெஸ் லேக்காக அந்த கண்ணியே பாட்டம்லெஸ் லேக்குன்னு சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஒன் டே a still day when the hot air hummed, the humans came. அது சாதாரணமாக சொல்கிறது கிடையாது. a day when the hot air hummed. பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வர்சஸ் பிளாட் ட்ரிவன். ஸோ இந்த நான் இப்போ சொன்ன 2 கதையிலுமே வந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த ஒரு ப்ரொட்டாகனிஸ்டோட ஒரு இது அந்த அந்த நிறைய குழந்தைகளுக்காக எழுதப்படுற இந்த கேட்டகரி புத்தகங்கள் வந்து அந்த ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஆர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று இருக்குது. அதுதான் அவங்களுடைய மெயின் தீமாக இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்த இன்னொரு புத்தகம் வந்து லிட்டில் ஹவுஸ் இன் த பிக் வுட்ஸ். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன் வந்து குழந்தைய நோக்கி எழுதுறாங்க இந்த ரைட்டர்ஸ்னு எனக்கு ஒரு கேள்வி. இது இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஐவன் கதையை கேட்ட கேத்ரின் ஆப்பிள்கேட் ஆர் வேற ஒரு ஆர்த்தர் ஒரு அடல்ட் லிட்ரேச்சர் எழுதியிருக்கலாம். அதோட குவாலிட்டி எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பாக இதே மாதிரி இருந்திருக்காது. ஆனால் இதே மாதிரி இம்பேக்டும் இருந்திருக்குமான்றதும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு நோக்கி எழுதுகிற எழுத்தாளர் வந்து அவங்க ஒரு வேற ஒரு ஆடியன்ஸ்க்கு எழுதுறாங்க. அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த அந்த மங்காத கண்கள், என்னோட டைட்டிலில் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஒரு 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 ஜேடட் ஐஸ், ஒரு சினிசிசம் இல்லாத ஒரு குழந்தை கிட்ட அவங்க பேசுகிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து உலகத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும். அதாவது அது இன்னும் எல்லாத்தையும் பார்த்துடல. நம்ம ஒரு அடல்ட்டாக ஒரு புத்தகத்தை படிக்கிறப்போ இது இப்படி நடக்குமா, அது அப்படி நடக்குமா அப்படின்ற மாதிரி சில நமக்கே ஒரு கேள்விகள் வரலாம். நம்ம ஒரு நெகட்டிவாக சினிக்கலாக யோசிக்கலாம். அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளவு கஷ்டம். அந்த ஒன் அண்ட் ஒன்லி ஐவனில் ஒரு ஃபுல் ஆஃப் சேட்னஸ். அந்த சேட்னஸில் ஆனால் ஹியூமர் வந்துட்டே இருக்குது. அந்த குழந்தையால் பார்க்க முடியுது இவ்வளோ ஒன்று இதெல்லாம் நடந்தாலும் ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒன்று நல்லது நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஆப்டிமிசம் ஒரு குழந்தைக்கு இருக்குது. அந்த ஆப்டிமிசம் இருக்கிற குழந்தைங்களை நோக்கி அவங்க கதைங்க எழுதுறாங்க. அதை அந்த அந்த குழந்தைங்க கிட்ட தான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அதுதான் அவங்கள குழந்தைகளை நோக்கி எழுத வைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்களோட ஏன் வாசிக்கணும்? இது பெரிய கேள்வி. இது வந்து குழந்தைங்களோட வாசிக்கணும் அப்படின்னா வந்து ஒன்று நிறைய நம்ம எதுக்கு வந்து வை ரீட் டு சில்ட்ரன் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா நிறைய வரும். என்ன மாதிரி வரும் அப்படின்னா, குழந்தைங்க வந்து முதல்ல நீங்கள் மாடல் பண்ணலாம் எப்படி வந்து ஒரு லிட்ரரி ஒர்க்கை படிக்கிறது அப்படின்னு, ஒரு க்ளோஸ் ரீடிங் எப்படி பண்ணுறது,
ஒரு லிட்ரரி ஒர்க் எப்படி உள்வாங்குதுன்றி அப்படின்றது நம்மெல்லாம் வந்து லிட்ரரி ரீடர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம அதை மாடல் பண்ணலாம். இன்னொன்று வந்து அவங்களுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ் டெவலப் ஆகும், vocabulary டெவலப் ஆகும், அவங்க ரைட்டிங் ஸ்கில் டெவலப் ஆகும். ஆம், இதெல்லாமே உண்மைதான். கண்டிப்பாக இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து பெனிஃபிட்டாக நினைக்கிறது அது ப்ரைமரி பெனிஃபிட் கிடையாது. ஒரு குழந்தைங்களோட நம்ம வாசிக்கிறதோட ப்ரைமரி பெனிஃபிட் நமக்கு வந்து ஆஹ், அந்த ஒரு ஒரு குழந்தையோட கண்ணு வழியா நம்ம உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு அற்புதமான ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. நம்ம அந்த 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 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டுமே வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு குழந்தை ஒரு புஸ்தகத்தை அப்ரோச் பண்ணுறப்போ அது கேட்குற கேள்வியும் நமக்கு மைண்டில் வர கேள்வியும் கண்டிப்பாக வேற வேற மாதிரி இருக்கும். அது நம்ம சிலதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ ஃபில்டர்ஸ் இருக்குது. ஈவன் லைக் சிலதெல்லாம் ஒரு நம்ம பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சில கேள்விகள் நமக்கு வராமல் கூட இருக்கலாம். குழந்தைக்கு எந்த ஃபில்டருமே கிடையாது. அது என்ன நினைக்குதோ அதை அப்படியே கேட்க போகுது. அந்த குழந்தை கண் வழியாக பார்க்கறது தான் என் நம்பர் 1 பெனிஃபிட். இன்னொன்று அந்த ஒரு ஷேர்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்ன ஒரு டெய்லி நைட்டு குழந்தையோட வாசிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் எப்படி இருந்தாலும் குழந்தைக்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம், திட்டிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து அப்போ ஒரு இனிப்பு காத்துட்ருக்கு நமக்காக. அந்த ஒரு சேர்ந்து படிக்கிறப்போ ஒரு ஒரு அந்த ஒரு அன்பான ஒரு இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டா அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். ஐ திங்க் இதுதான் எனக்கு வந்து ப்ரைமரி ரீசன் குழந்தைங்களோட வாசிக்கிறதுக்கான ரீசன். ஓகே, இது வரைக்கும் நான் பேசுனது எல்லாமே நான் சொன்ன மாதிரி நான் வந்து மிடில் கிரேட் ஃபிக்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து கண்டிப்பாக இது வந்து திடீர்னு நம்ம ஒரு 8 வயசில் குழந்தைய கூப்பிட்டு வாசி என்னோட அப்படின்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் யங்கர் ஏஜ்லேருந்தே வந்து செட் பண்ணி வைக்கணும், வச்சா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்போ ஆரம்பிக்கணும்னா ஃப்ரம் பர்த் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைங்க எப்போ வந்து கையிலேருந்து சாமானை எடுத்து மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு போர்ட் புக்னு இருக்கு இல்லையா, அந்த அட்டை புத்தகங்களை கொடுத்தா வாசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை குழந்தைங்களோட சேர்ந்து உட்காந்து நம்ம வாசித்து நம்ம என்ன பேசினாலும் அந்த ஒரு 3 மாத குழந்தை 5 மாத குழந்தை நம்ம என்ன வாசித்தாலும் கேட்கும். அதை வந்து ஒரு பழக்கமாக ஆக்கிட்டா அது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு பழக்கம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களை கூட படிக்கிற மாதிரி ஒரு இன்பமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் சிரிப்பாங்க. எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கு. ஸோ என்ன எடுத்து வாசிக்கிறது அப்படின்னா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா இப்போ வந்து கூகுள் ஜெமினை சாட் ஜிபிடி கேட்டால் லிஸ்ட் கொடுக்க போகுது. அதை விட பெஸ்ட்டு லைப்ரரிக்கு போய் ஒரு 50 புக்கு எடுத்துகிட்டு வரலாம். என்ன புக்கு கையில் படுதோ அங்கே மெயினாக வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு வாசிக்க வேண்டியதுதான் குழந்தைங்களோட. ஒரு 3 வயசு குழந்தைலாம் தாராளமாக எவ்வளோ வேணால் வாசிக்கும். நைட் டைமில் விடாமல் கேட்டுகிட்டே இருக்கும். இன்னொன்று தான் கேட்பாங்க குழந்தைங்க. வாசிச்சுட்டு இருக்கிறப்போ அது இப்படி என்ன அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன மாதிரி அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆத்தரோட இன்னொரு புக்ஸை தேடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வந்து எப்படி வாசிக்கிறதுன்னு கொஞ்சம் சில பேசிக் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லது. அதாவது ஒன்று மெயின் திங், என் பொண்ணுக்கிட்ட தான் நான் கேட்டேன், இது என்ன சொல்லணும் இதுக்கு அப்படின்னு கேட்டால் அவள் சொன்னான், நம்பர் 1 வந்து இந்த மொனாட்டனஸாக ஒரே ட்ரோன் மாதிரி வாசிக்கக்கூடாது அப்படின்றது அவளுடைய மெயின் ரெக்குயர்மெண்ட். கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக, கொஞ்சம் ஒரு குழந்தைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸஸோ இதெல்லாம் போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அட்லீஸ்ட் நம்ம இமோஷன்ஸை கொஞ்சம் காட்டுற மாதிரி வாசிக்கணும், நம்பர் 1. இன்னொன்று, நம்ம வந்து இங்கே டீச் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து இதில் கற்றுக்க போகிறது குழந்தைய விட பேரண்ட்ஸ் தான் அதிகம். அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க போகிறது தான் அதிகமாக இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஆட்டிடியூடாக இருந்தால் நம்ம உள்ளே போகணும். நம்ம வந்து எப்போ வந்து நான் உனக்கு இதை சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு போனாங்களோ ஆரம்பித்தாலே அது கொஞ்சம் ஒரு டர்ன் ஆஃபாக தான் இருக்கும்.
நம்ம வேற ஒரு மோடுக்கு போயிடும். நான் இதை சொல்கிறேன் பாரு, அதை சொல்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி அதுக்கான நேரம் அது கிடையாது. கதையை படித்து அதை உள்வாங்கிறதுக்கான இடம். அப்போ நேச்சுரலாக குழந்தைக்கு கேள்வி வரும், இது ஏன் இருக்குது அப்படி இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு கேட்குற கேள்விக்கு குழந்தை கூட ஆன்சர் சொல்லும். ஸோ அதுக்கான ஒரு ஷேர்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டைம், அது டீச் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது. இன்னொன்று வந்து குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற புஸ்தகமோ இல்லை ரொம்ப ஈஸியான புஸ்தகம், அது ரெண்டுமே வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஐடியல் கிடையாது. அவங்களோட ரீடிங் எபிலிட்டி, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டிக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு லெவல் ஹையர். ஏன்னா அவங்களா தானே எடுத்து வாசிக்கிற புஸ்தகத்தை விட கொஞ்சம் கஷ்டமான புஸ்தகம் அது அவங்களே மேபி வாசிக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து அதை வச்சு கூட சேர்ந்து வாசிக்கிறப்ப, சொல்லி புரிய வைக்கிறப்போ அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு கேள்வி. இப்போ வந்து எனக்கு குழந்தைகள் கிடையாது. நான் ஒரு யங் பர்சன். எனக்கு வந்து எனக்கு குழந்தைங்கள்லாம் எல்லாம் காலேஜ் போயாச்சு, அவங்களோட எல்லாம் பெரிய ஹைஸ்கூல் வந்துட்டாங்க, அவங்களோடலாம் உட்காந்துலாம் வாசிக்க போகிறதில்ல இனிமேல் அப்படின்னா நான் ஏன் இதெல்லாம் வாசிக்கணும்? எனக்கு இந்த டாப்பிக்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, எனக்கு அதுலேயும் எனக்கு வந்து கண்டிப்பாக வாசிக்கணும்னு நம்ம குரூப்புக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எஸ்பெஷலி இந்த மிடில் கிரேட் ஃபிக்ஷன் நம்ம சொல்கிற இந்த கேட்டகரி ஆஃப் புக்ஸ் எல்லாம் வந்து, இப்போ நம்ம ஜே வந்து நாவல் எடுத்தார் இல்லையா, ஒர்க் ஷாப். எனக்கு தோணிட்டு இருந்தது என்னென்னா, கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக அந்த ஷார்ட் நாவல் ஃபார்மேட்னு ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த நாவல்ஸ் எல்லாமே. ஒரு ரொம்ப கச்சிதமாக ஒரு மேக்ஸிமம் 300-400 பேஜ்க்குள்ளே தான் இருக்கும் இந்த நாவல்ஸ் எல்லாமே. அதில் ஒரு கேரக்டர், வெரி ஃபியூ கேரக்டர்ஸ், அதில் ஒரு சில கேரக்டர்ஸ் தான் அந்த மாதிரி ஸ்டாட்டிக் கேரக்டர், அவர் சொன்னார் இல்லையா ஸ்டாட்டிக் டைனாமிக், அந்த டைனாமிக் கேரக்டர்ஸ் 1-2 தான் இருக்கும். அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கச்சிதமாக இருக்கும் அந்த ஃபார்மேட்டில். இன்னொன்று வந்து ஏன் அடல்ட் லிட்ரேச்சருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசமே இல்லையானா இருக்குது ஆப்வியஸ்லி. ஏன்னா இது குழந்தைங்களுக்காக எழுதப்படுறது இல்லையா. இதில் வந்து என்ன இருந்தாலும் ஃபைனலாக ஒரு ஆப்டிமிசம் இருக்கும். அப்படி ஒன்றும் உலகமே மோசம் சொல்லி விட்டுற மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கிட்ட பேசுகிறப்ப கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கண்டிப்பாக கொடுக்க தான் கொடுப்பாங்க. அதனால அது ஒரு குறைச்சி லிட்ரேச்சரா அப்படின்லாம் நான் நினைக்கல. ஏன்னா அது ஒரு குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான் இருக்கும். உலகத்து மேலே ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன் வந்து இந்த நம்ம எஸ்பெஷலி நம்ம இமிக்ரன்ஸ் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுல கல்ச்சுரல் லிட்ரஸி. இந்த ஊரில் வளர்ந்தவங்க எல்லாம் படித்து வளர்ந்த புத்தகங்கள் இது. அதே மாதிரி இந்த இப்போ அந்த லிட்டில் ஹவுஸ் ஆன் த பிக் வுட்ஸ் அந்த கதை போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஒரு பயனியர் லைஃப்பை காட்டுற ஒரு புத்தகம், அந்த சீரீஸ் ஆஃப் புத்தகங்கள். அதை படித்தாலே நமக்கு வந்து ஒரு 18th செஞ்சுரியா 19th செஞ்சுரி அமெரிக்கன் லைஃப், ஒரு பயனியர் லைஃபோட ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு எஸ்பெஷலி ஏர்லியாக அமெரிக்காவுக்கு இப்போ தான் வந்திருக்கும், ஒரு 10 வருஷம் ஆயிருக்குன்னா நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் கம்மி. இது விதவிதமான செட்டிங்கில் வேறு ஸ்டேட்டில், கலிஃபோர்னியாவில் இருக்கும், டெலவேரில் செட் பண்ண ஒரு புக் இருக்குது. ஸோ அதில் டெலவேரில் இருக்கிற அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா என்ன பே அது அந்த ஸ்டேட் பே, ஓகே வாட்டவர், அந்த பேயில் ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, அவங்களோட பேக்ரவுண்டில். ஸோ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் ஒரு அமெரிக்காவை பற்றியே நான் நிறைய கற்றுட்ருக்கேன் இந்த புத்தகத்துலேருந்து. அந்த ரீசனுக்காகவும் வாசிக்கலாம். இன்னொரு பெரிய ரீசன் நான் நினைக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு புத்தகங்கள் தமிழில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் வந்து என் பெரிய குழந்தைக்கு தேடினப்போ இவ்வளோ கிடைக்கல. இங்கே வளர்கிற குழந்தைங்களுக்கு அவங்களோட ரீடிங் எபிலிட்டி வந்து மேலே போயிட்டே இருக்குது, அவங்க புரிஞ்சுக்கிற எபிலிட்டி. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தமிழில் கிடைக்கிற புத்தகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களோட இன்டெலிஜென்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப சின்ன பசங்க கதையாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப பெரியவங்க கதையாக இருக்கும். இந்த ஒரு மிடில் ஏஜ் குழந்தைங்களுக்கான தமிழில் புத்தகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி ஒரு கேப் இருந்தால் நம்ம குரூப்பில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்கும், அவங்க இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு எழுதலாம் அப்படின்றது என்னுடைய ரெக்வெஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால்
ஒரு சின்ன ஷார்ட் நாவலுக்கான பர்ஃபெக்ட் ஃபார்மேட் இதுன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் ஒரு ரீசன். இறுதியாக நான் சொல்லிக்கிறது, ஏன் வாசிக்கணும்? ஆமாம், குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக வாசிங்க. குழந்தைங்க இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த புஸ்தகங்களை வாசிங்க. அதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சாரதா. நான் நினைக்கிறேன் நம்ம நிறைய செஷன்ஸில் இது ஒரு முக்கியமான செஷனாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து எல்லா அடுத்த ஜென்ரேஷனோட குழந்தைங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க அடுத்த ஜென்ரேஷனோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் நம்ம இந்தியாவிலேருந்து வெளியில் வந்து இருக்கிறப்ப அவங்க கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். எதுவும் இப்போ நம்ம திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகலைங்கிறது வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அது நல்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நம்ம அவங்க கூட டெய்லி படிக்கிறப்ப நம்ம பாடம் நடத்துகிறோம், நம்ம பேரண்ட்டுங்கிற பொசிஷன்லேருந்து படிக்காமல் அவங்க கூட சேர்ந்து படிக்கிறப்ப நமக்கு பேசுகிறதுக்கு நிறைய ஓப்பனிங் கொடுக்குது. இல்லை குழந்தை என்ன யோசிக்குது, அவங்க மூளைக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கறதா நினைக்கிறேன். நம்ம 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 முதல்ல நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய எடுக்கிறோம் தான். ஆனால் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு சாப்டர் குழந்தையோட படிக்கிறது அட்லீஸ்ட் வந்து நமக்கு ரிவார்டிங்காக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பேஷனேட்டாக பேசுனீங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு.